பெத்தி பிலிம்ல ஹீரோ பிளே பண்ணாத ஸ்போர்ட்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுல முக்கியமா கிரிக்கெட்டும், மல்யுத்தமும், ஓட்டப்பந்தயத்திலும் இவரை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்ல. இதனாலேயே இவரை சுத்தி ஒரு ஃபேன் பேஸ் ஊர் மக்களா இருக்கட்டும், அந்த ஸ்போர்ட்ஸ பார்க்க ஒரு ஆளுங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ரசிகர்களாவே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒரு பொண்ணு காதல் வயப்படுத்தி வாழ்க்கையில தோக்கடிச்சிடுறா. அதனாலேயே இந்த பெத்தி அப்படின்ற படத்தினுடைய டைட்டிலும் படத்துல இருக்கக்கூடிய சீனுமே கனெக்ட் ஆகுது. அதிக ஸ்போர்ட்ஸ் விளையாட தெரியவனுக்கு வைக்கக்கூடிய பேர் தான் பெத்தி. இதுல முக்கியமா என்ன ஒரு சீன்னா, சென்டர்ல ஸ்ருதிஹா சென் மேம் கேமியோ ரோல் பிலிம்ல டான்ஸ் பண்றாங்க. நான் கூட படத்தின எண்டு வரைக்கும் இருப்பாங்கன்னு பார்த்தா நான் சென்ட்ரல் மட்டும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இவரை சுத்தி இருக்கிற ஊர் மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை கொடுக்காதனால அவங்களுக்காக இவர் திடீர்னு ஒரு லைஃப் ஸ்டைல விட்டுட்டு போய் அவங்களுக்காக நிக்கும் போதே அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, உன்னுடைய ஸ்போர்ட்ஸை நீ கைவிட்டுறாத, எங்களுக்கு எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் நம்ம நாட்டுக்காக ஸ்போர்ட்ஸ்ல விளையாடி ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலயும் ஸ்போர்ட்ஸ்லயும் போய் ஈடுபாடு கொடுத்து அங்க ஜெயிக்கிற விஷயத்த கிளைமேக்ஸ்ல ஒரு சென்டிமெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. எல்லாருமே எழுந்து நின்று அள வச்ச ஒரு பிலிம்னா அது பெத்தின்னு தான் சொல்லலாம். நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், என்னடா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளவு கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல எமோஷன் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் இதுக்கு முன்ன 4 பிலிம் எடுத்தாரு. அது ஃபுல்லாவே லவ் ஜர்னி கான்செப்ட், மீடியமான ஒரு சக்சஸ்ல இருந்தது. ஆனா நம்மளுடைய குளோபல் ஸ்டார் வச்சு எடுக்கும் போது ஒரு லவ் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ஆனா பிலிம் நல்லா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான், ஏஆர் ரகுமான் சார் இந்த அளவுக்கு மாஸ் பிஜிஎம் கொடுத்து நான் இப்பதான் பாக்குறேன் ஒரு லவ் கனெக்ட்ல. அதை விட முக்கியமா இந்த படத்துக்கு முதலீடுன்னு சொல்லிட்டு 300 கோடி போட்டிருக்காங்க. நீங்க ஏத்துப்பீங்களா? இந்த படத்துக்கு 300 கோடி தேவையா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க.